ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பர் ரிலேட்டபிள் டாபிக் பற்றி பேசலாம். இம்போஸ்டர் சிண்ட்ரோம். நம்மளை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த பெர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கே ஒரு டவுட் வந்துடும், நான் வந்து நல்லா பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றின டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஈவன் எல்லா ஸ்மார்ட்டஸ்ட் பீப்புள், செலிப்ரிட்டிஸ்க்கும் இந்த டவுட் வரும். நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறோமா இல்லை ஏதாச்சும் வந்து மிஸ்டேக் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்மால் தான் வந்து உங்கள் மைண்ட் செட்டை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஃபஸ்ட்டு இம்போஸ்டர் சிண்ட்ரோம்னா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். யூ அச்சீவ் சம்திங், நியூ ஜாபாக இருக்கலாம், ப்ரமோஷன், லைஃப்பில் வின் பண்ணலாம், நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கலாம். பட் நீங்கள் வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணாமல், இது வந்து லக்னால் நடந்தது, என்னோடய டேலண்ட் இல்லை, இது வந்து கண்டிப்பாக லக்னால் நடந்துக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, அவன் என்ன படித்தான்னு தெரியல, பட் வந்து அவனுக்கு லக்கு பற்றியா அப்படின்ட்டு. அதனால் நமக்கே வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபியர் வந்துடும். ஃபேக் பண்ணுறேன் போல இருக்குது, நம்ம வந்து ரியல்லே நம்ம வந்து ஒர்க் பண்ணி தான் நம்ம வந்து சக்ஸஸ் ஆனோமா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்திங்கன்னா மெயினாக அவங்க பிரெயின் வந்து கேம் ப்ளே பண்ணும். உண்மையிலே நீ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணியா இல்லை லக்னால் வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். சென்னையில் வந்து ஒரு கேர்ள் வந்து நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஐடி கம்பெனி, டாப் ஐடி கம்பெனி ஒரு பெங்களூரில் வந்து ப்ளேஸ் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து ஆஃபீஸ் போகிறாங்க. போனால் வந்து அந்த அந்த ஃப்ளூயன்சி இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு ஈக்குவலாக அவங்களால கோப்பப் பண்ண முடியலை. ஸோ வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ், கான்ஃபிடென்ஸ் லெவல் எல்லாருமே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து ஹையாக இருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதில் வந்து அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து பிரேக் ஆகுது. அதனால் நான் வந்து இங்கே எதுக்கு வந்தேன்னு தெரியல, தெரியாமல் ஜாயின் பண்ணிட்டோமோ, ரொம்ப பயமாக இருக்கே, என்ன பண்ண போகிறோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதை விடாமல் என்ன பண்ணாங்கன்னா குயிக்காக வந்து லேர்ன் பண்ணாங்க, அப்சர்வ் பண்ணாங்க, எல்லாருக்கிட்டேருந்து என்னென்ன ஹேபிட்ஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள மாதிரி எப்படி வந்து பிஹேவ் பண்ணணும், ஆஃபீஸ் ஒர்க் ஸ்ட்ரக்சர், என்விரான்மெண்ட் எல்லாமே. அதுக்கப்புறம் ஒரு 3 months லேட்டராக பார்த்திங்கன்னா அவங்க மேனேஜர் கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, யூஆர் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது, நான் வந்து ஓகே கான்ஃபிடென்ஸ் லெவல் தான் எனக்கு கம்மியாச்சே தவிர நான் வந்து ஆக்சுவலாக என்கிட்ட டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே வந்து ரியலைஸ் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக நீங்கள் ஒரு வேலைக்கோ இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்மளை நம்பி யார் வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது கூட நம்மளது யார் லிசன் பண்ணுவாங்க. ஈவன் 1 listener இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பேசுகிறது கரெக்ட் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்காக உங்கள் வீடியோவை கேட்குறதுக்கு ஒரு லிசனர் உங்கள் யூடியூப்பை தேடி வராங்கங்கிற போது உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் வந்து எக்காரணத்தை கொண்டு குறையக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்டு பார்த்திங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து நம்ம கான்ஃபிடென்ஸ் லெவலை குறைச்சிக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோமோ வந்து அதை அப்படியே பிரேக் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு பண்ணணும் கன்சிஸ்டன்சியாக. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு வேண்டாம், ஓகேங்களா? ஸோ வந்து இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ஃபியர்லேருந்து நாம் வந்து வெளியில் வரணுன்னா என்ன பண்ணலாம், ஹவ் டு ஃபைட் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு பார்க்கலாம். அக்னாலேஜ், ஃபீல் பண்ணுறது நார்மல். நம்ம வந்து தனியாக இருக்கோம், நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமா, நமக்கு யாருன்னா பூஸ்ட் பண்ணுவாங்களா, இல்லை நம்ம வந்து அந்த அளவுக்கு கேப்பபிள் இல்லையா அப்படிங்கிற டவுட்லாம் உங்களுக்கு வேண்டாம். நார்மலாக இருக்கும் தான், பட் வந்து அதெல்லாம் தாண்டி இதுக்கிட்ட இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம் கிட்ட நம்ம ஃபைட் பண்ணி நம்ம ஓவர் கம் பண்ணி நாம் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான கோல்ஸை நோக்கி பயணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டாப் கம்பேரிசன். அவனை பார்த்திங்களா, அவன் நம்ம அளவுக்கு நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல, இவனை பார்த்திங்களா, இவன் அளவுக்கு நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல, நமக்கு தேவையில்லாது. நம்ம என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ, நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம பண்ணால் போதும். அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கிறதுலாம் நமக்கு வேண்டாம். அதே மாதிரி ட்ராக் யுவர் வின்ஸ். இது எத்தனை பேர் ஆக்சுவலாக டெய்லி பண்ணுறீங்கிறது தெரியாது. டெய்லியுமே ஒரு சின்னதாக ஒரு 10 minutes ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க உங்கள் கோல்ஸ்க்காக. ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி, ஏதோ ஒரு கோல்ஸ் ரைட் பண்ணுறது என்னமோ, அதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணணும், இது எந்த அளவுக்கு வந்து ப்ராக்ரஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாக் டு பீப்புள். யூ வில் பி சர்ப்ரைஸ்ட் ஹவு மெனி ஃபீல் த சேம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நமக்குள்ளே பயம் இருக்கும், எதிர்க்க இருக்கவங்க என்ன நினைப்பாங்களோ நம்ம இதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு. அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா அந்த பயம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பேசினா தான் தெரியும். நம்ம எங்கே பேசினா வந்து நம்மளை பற்றி வந்து ஒரு மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணிடுவாங்களோ, இவன் வந்து இவ்வளோ இதுவா கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மியாக இருக்காங்களோங்கிற பயம்லாம் நமக்கு வேண்டாம். எல்லாத்துக்குள்ளேயுமே அந்த ஃபீலிங் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட், ரைட்? அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் கேப்பபுளாக நான் டிசர்வ் பண்ணுறேன்னா,
இது வந்து ரிப்பீட் திஸ் டெய்லி ஓவர் டைம் யுவர் பிரெயின் வில் பிலீவ் இட். நான் கேப்பபிளாக பெர்ஃபார்ம் பண்ணுறேன், நான் டிசர்வ் பண்ணுறேனா அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் டிசர்வ் பண்ணுறேன், எனக்கு கொடுத்த வேலையை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது நமக்குள்ளே எதுக்கு அந்த டவுட் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து நமக்குள்ளே வந்து கான்ஃபிடென்ட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் மிரரை பார்த்து நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும், நான் வந்து கேப்பபிளாக தான் இருக்கேன், நான் வந்து எதுக்கும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டைம் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் வரும்போது டோன்ட் லெட் இட் ஸ்டாப் யூ, ஃபேஸ் இட், question it, because only the genuine ones doubt themselves sometimes fake people never worry if they are fake, so keep going, you are on the right track. So உங்களை வந்து கான்ஃபிடென்ட் லெவல் வந்து கம்மியாகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. வந்துச்சு இம்போஸ்டர் சிண்ட்ரோம் வந்துச்சுன்னா நல்லா அப்போஸ் பண்ணி அதுக்கிட்டேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருன்னா இம்போஸ்டர் சிண்ட்ரோம்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு அவங்கள வெரி பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறத ஓவர் கம் பண்ணி அவங்களே வெளியில் கொண்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.